அம்மா என்று துடிதுடித்து அழுது கொண்டே தன் மாமியாரின் மடியில் சாய்ந்தாள் நிவேதா. அது திருமணமான முதல் நாள் அல்ல. திருமணமாகி 1 வருடம் கழித்து அவளது சொந்தத் தாய் இறந்து போன அந்த துயரமான நாள்தான். உலகமே தன் கண்முன்னே இருண்டு விட்டது போல் கதறிய அவளை மீனாட்சி தன் மார்போடு அணைத்துக் கொண்டு சொன்னார், அழாதே கண்ணு, நீ அம்மாவை இழக்கவில்லை. ஒரு தாயிடமிருந்து இன்னொரு தாயின் கைகளுக்கு வந்திருக்கிறாய். உனக்கு நான் இருக்கேன் மகளே. அந்த ஒற்றை வார்த்தை அவளது 1000 கண்ணீர் துளிகளுக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக மாறியது. அன்றிலிருந்து நிவேதாவுக்கு பிடித்தமான சமையல் செய்வது முதல் உடல் நலமின்றி வாடும் நாட்களில் இரவு முழுவதும் கண் விழித்து கவனித்துக் கொள்வது வரை மீனாட்சி ஒரு மாமியாராக அல்ல, உண்மையான தாயாகவே வாழ்ந்து காட்டினார். ஒருநாள் உறவினர் ஒருவர் ஆச்சரியத்துடன் கேட்டார், இது உங்க மகளா இல்ல மருமகளா என்று. அதற்கு மீனாட்சி முகம் மலர புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், பெற்றால்தான் மகளா? அன்பு கொடுத்தாலே மகள்தான். அந்த பதிலை கேட்டு நிவேதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது சோகத்தின் கண்ணீர் அல்ல. என் கையை பிடித்த என் பெத்த அம்மாவை இறைவன் என்னிடமிருந்து பிரித்திருக்கலாம். ஆனால் அதை தாங்கும் சக்தியாய் இன்னொரு அம்மாவை எனக்கு தந்திருக்கிறான் என்ற நெகிழ்ச்சியின் கண்ணீர். மருமகளை மகளாக பார்க்கும் மாமியார் வாழும் எந்த ஒரு வீட்டிலும் உறவுகள் மட்டும் வாழ்வதில்லை, அங்கு அன்பே முழுமையாக வாழ்கிறது.